ஜாப்பனீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமர் பாயிண்ட் N2ல் வர யோ மோனோனாரா அப்படிங்கிறது தான். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த யோ மோனோனாரா வந்து ஐயோ இப்படி பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், இது பெரிய பிரச்சனை ஆகிடும், அப்படி ஒரு நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் வந்துடும் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்துக்கு வார்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கிராமர் பாயிண்ட் தான் இது. இதோட செகண்ட் பார்ட்டில் மோஸ்ட்லி நெகட்டிவான கான்சிக்வன்சஸ் தான் வரும். வாங்க எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ இதோட ஃபார்மேஷன்னு பார்த்தோன்னா ஒலிஷ்னல் ஃபார்மோட வரும். அந்த இக்கோ ஷியோ அப்படின்லாம் ஒரு ஃபார்ம் இருக்குல்ல, N4ல் படிச்சிருப்பீங்கள்ல, அந்த ஃபார்ம் கூட தான் இந்த மோனோனாரா வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சொன்ன கொத்தோவா ஓ இயோ மோனோனாரா கரேவா ஓ கூறு திஷோ. அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ சொல்லிட்டன்னா அவன் வந்து கோவப்படுவான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டு இன்சிடெண்ட்டை நீ பண்ணிட்டன்னா அதோட விளைவாக ஏதோ ஒரு கெட்டது நடக்கும். இதில் அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட் திங் வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த யோ மோனோனாரா யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இமா கைஷாவோ எமேயோ மோனோனாரா சேகாட்ஸு தெக்கினாக்குனாரு. இப்போ நான் வந்து வேலையை விட்டேன்னா அவ்வளோதான், வந்து வாழவே முடியாது, லைஃப் வந்து பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட் நடந்துருச்சுன்னா அதோட விளைவாக சம்திங் பேட் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிராமர் பாயிண்ட் கொஞ்சம் ரொம்பவே ஈஸியான கிராமர் பாயிண்ட் தான், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த கொடுத்துருக்குற கொஸ்டினில் என்ன ஆன்சர் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு கிராமர் பாயிண்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு கிராமர் பாயிண்ட்டோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.